என் மகா வெளிநாட்டுல தான் படிச்சிட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுமா? சீச்சி இல்ல சரோஜா, அவ அங்க பர்கர் பீஸா அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவா. வெளிநாட்டுல இருக்கா பத்தியா, அதனால சோறு கொண்டு போய் கொடுக்கணுமா? இல்ல இல்ல, வெளிநாட்டு ஐட்டங்கள் தான் அவ விரும்பி சாப்பிடுவா. பர்கர் பீஸா பிரெட் இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவேமான்னு சொல்லுவா. முக்காடாண்டி, இந்த மாதிரி ஐட்டம் வெளிநாட்டுல மட்டும் இல்ல, எங்க மைனியோட ஹோட்டலையும் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அது இந்த ஊர்லலாம் உங்க ஹோட்டலுக்கு போய் தானே சாப்பிடணும். அங்க என் மவளே செஞ்சே சாப்பிடுவாள இந்த ஐட்டத்தெல்லாம். என்கிட்ட போன்ல சொல்லுவா. சரி, அதுக்கு என்ன இப்போ? என் மவ நல்லா படிக்கிற பிள்ளை, ரொம்ப அழகா படிப்பா. அதனால தான் படிக்கிறதுக்கு அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மார்க் வாங்கியாலாம். டீச்சர்கள் எல்லாரும் அவளை புகழியாவலாம். அந்த அளவுக்கு நல்லா படிக்கலாம். இப்போ உங்க மகன் என்ன படிக்கா, எப்படி படிக்கான்னு கேட்டணும். இப்போ எதுக்காக இத பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கிய? இல்ல சரோஜா, தேவையில்லாமலாம் பேசல, தேவையோட தான் பேசுறேன். புரியல, என்ன தேவை வந்துச்சு? இல்ல, உனக்கு இன்னொரு மகன் இருக்கான்ல, அதான் உன் மகனுக்கு என் மகளை கெட்டி வைக்கலான்னு ஆசைப்படியே. நீ என்ன சொல்ற, அதை கேட்டு போலான்னு வந்தேன். மைனி, இப்பதான் புரியுது. இவிய சாப்பாடு கேட்க வரல, சம்மந்தம் பேச வந்திருக்காவ. இல்ல இல்ல, சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுக்க தான் வந்தேன். அப்படியே இத பத்தி பேசிட்டு போலாமேன்னு கேட்டேன். பால் காய் போட உன் மவனை பார்த்தேன். படிச்சுலாம் முடிச்சிட்டான் போல, நல்லா அழகா இருக்கான் பார்க்கவும். அவனை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு என் மகளுக்கு பொருத்தமா இருப்பான்னு. அதான் சரி ஒரு வார்த்தை விட்டு கேட்கலாமேன்னு வந்தேன். நீ என்ன சொல்ற? இங்க பாருங்க, இத பத்தி பேசவே நான் விரும்பல. இததான் பேச வந்திருக்கேன்னா மரியாதையா எழும்பி வெளிய போங்க. சரோஜா, நீ பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசாத சரோஜா. பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம புதுசா ஒரு உறவுக்குள்ள இணைவோம். இப்ப நீயும் கோடீஸ்வரி, நானும் கோடீஸ்வரி. அதனால உன் மகனுக்கு நீ பொண்ணு பார்க்க தானே போற. என் மகளை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் மகனுக்கு பிடிக்கும். நம்ம சம்மந்தி ஆகுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன சொல்றனால யோசிச்சு முடிவு பண்ணு. நான் கோடீஸ்வரி ஆகாம நான் பழைய மாதிரி இருந்தாச்சுன்னா வந்து கேட்டிருப்பீங்களோ? சரோஜா, அது எப்படி நாங்க கேட்போம்? எங்க வசதி கொஞ்சமாவது ஈக்குவலா இருக்க வீட்டை தான் நாங்க பொண்ணு கேட்போம், மாப்பிள்ளை கேட்போம். இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நீ ஈக்குவலா வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் உன் மகனை பார்த்தேன், நல்லா அழகா இருந்தான். அதனாலதான் சரி மாப்பிள்ளை கேட்கலாமேன்னு வந்தேன். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் வீட்டு பொண்ணு கேப்பிய, இல்லைன்னா என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை கேப்பிய. நீங்க ஆசைப்படியக்காகலாம் உங்க பிள்ளைய எங்க வீட்டுக்கு கட்டி கொண்டு வர முடியாது. எங்களுக்கு உங்க பிள்ளைய பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா இஷ்டம் இல்ல. எழுந்து வெளியே போங்க. சரோஜா, என் மகளை பாக்குறதுக்கு முன்னாடி எதுக்கு முடிவு பண்ற? லீவுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அப்ப வேணா நீ உன் புருஷன் பிள்ளைகள் எல்லாரும் வந்து பாருங்க. பார்த்துட்டு முடிவு பண்ண, இப்போதைக்கு சொல்லாத. பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க வீட்ல இருந்து பொண்ணு எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். வெளியே போங்க. என்ன சரோஜா, உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு? ஒண்ணு இல்லாம கடந்தா இப்போ பணம் வந்துட்டுங்கிறதுக்காக என் பிள்ளைய வேண்டாங்கிறியோ? நான் ஒண்ணு இல்லாம இருக்கும்போது கூட உங்க வீட்டு பிள்ளை என் பையனுக்கு கட்டிதாரேன்னு சொல்லியிருந்தா வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். உங்க வீட்டு பிள்ளை எனக்கு பிடிக்காது. நான் என் மகனுக்கு கஷ்டப்பட்ட வீட்டுல கூட பொண்ணு எடுப்பேன். ஆனா உங்களை மாதிரி பெரிய பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு வேண்டாம். ஏன், எதுக்கு? உன் மூத்த மகன் காதலிச்ச மாதிரி இளைய மகனும் எவ்வளையாவது காதலிச்சு தெரியானோ? நல்ல பெரிய இடமா பார்த்து பிடிச்சிட்டியலோ? இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு அனாவசியமான பேச்சு. இத பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். என் மகனுக்கு பார்த்த பொண்ணு தானே உன் மகனுக்கு கட்டி வச்சிருக்கா. அதுக்கு பிறகு தானே உனக்கு இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கு. ராணி பாதி சொத்தை எழுதி தந்திருப்பா. அதை வச்சுட்டு நீ பில்டப் போட்டுட்டு இருக்கா, அதானே? எல்லாம் எனக்கும் தெரியும். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நலவி மாதிரி நடிச்சுக்கிட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கிய. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேல, அதுக்கு மேல என்ன பேச்சு? வெளியே போங்க. வெளியே தான் போறேன். என்கிட்ட நீ ரொம்ப பேசிட்டால, ஒண்ணு இல்லாம கடந்தவா நீ. எங்க இருந்து இந்த பணம் காசு வந்த உடனே ரொம்ப தான் ஆட்டமா இருக்கு. உன்னை நான் பாத்துக்கிறேன்டி. பாத்துக்கலாம். இப்பயே நல்லா பாத்துட்டு போங்க. ஆமாமா முக்காடாண்டி, எங்க மைனி ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்கிடுங்க. பணம் வந்துட்டேன்னு திமிர்ல ஆடுறீங்களோ? ஆடுங்கடி, நல்லா ஆடுங்க. உங்களோட ஒரு நாள் பாத்துக்கிறேன். என் பிள்ளையவ வேண்டாங்கறியே. உன் மகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்னு நானும் பாக்கேன். ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரி தான் உன் வீட்டுக்குள்ள மருமகளா வருவா. ரொம்ப சந்தோஷம். பிச்சைக்காரி வந்தாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன். ஆனா உங்க அம்மா வரவே வேண்டாம். வந்தா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். போங்க வெளியே. சே, திமிரு பிடிச்சவளோ, என்ன பேச்சு பேசியாள்வே. பணம் இருக்குல்ல, அதனால பிச்சைக்காரியை கட்டுவேங்காள்வே. பாத்துக்கிட்டே இவன் மகனுக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்னு. மைனி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, தூக்கி வேண்டிய வெளியே போட்டு வந்திருப்பேன். இப்படி போன்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மைனி. என் மேல யாராவது வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு சொல்லுங்க, நானே தூக்கி கொண்டு வெளியே போட்டு வந்துடுறேன். சரி,
இந்த ராசாத்தி பொம்பளைக்கு ஏன்டா வந்து மாப்பிள்ளை கேட்க வெக்கமா இல்ல? என்ன பேச்சு நீ பேசியிருக்கா? என் வீடு ஏறி வந்து மாப்பிள்ளை கேட்டு போற. மைனி அவிய அப்படிதான், பணம் இருக்க வீட்டை போய் ஒட்டிக்கிடுவா, பணம் இல்லாத வீட்டை வெட்டிக்கிடுவாவ. முன்னால உங்களை என்ன பேச்சு பேசினா இப்ப என்னைய கூட என்ன பேச்சு பேசியா பத்தியலா? பணம் இருக்க வீல கண்ட ஒரு பேச்சும் இல்லாத வீல கண்ட ஒரு பேச்சும் தான் பேசிட்டு தெரியும் அந்த பொம்பளை. இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்தனா வீட்டுக்குள்ள விடாதன்னு வாட்ச்மேன் சொல்லி வைக்கணும். ஆமா மைனி, நானே போய் சொல்லிடுறேன். ஐயோ கேஸ் முடிஞ்சிட்டே, இப்ப என்ன செய்ய? எக்ஸ்ட்ரா கேஸ் எல்லாம் வாங்கி வைக்காமலே இருந்திருக்கேன் இந்த மாசம். நான் கூட ஒரு ஃபுல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது எம்டி எல்லாம் இருந்திருக்கு. யாருக்கிட்ட போய் கேட்க? சோ எவ்வளவு இந்த நேரத்துல தரவும் மாண்டாளுவலே. சரோஜா வீட்டுக்கு வர நாளைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேனே. இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சமைச்சு கொடுத்து நாளைக்கு காலேஜுக்கு அனுப்பிட்டு போறது? கேஸ் இருந்தா கூட காலையில 5 மணிக்கு முடிச்சு சமைச்சு எடுத்து வச்சுட்டு ஓடிடுவேன். இப்ப என்ன செய்ய? முதல்ல இவ்வளவு கூப்பிட்டு கேஸ புக் பண்ண சொல்லுவோம். சத்யா, சுவானி, சத்யா. என்னம்மா? சத்யா, அந்த கேஸ் தீர்ந்து போச்சு. நானும் புள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது எம்டியா இருந்திருக்கு. கொஞ்சம் கேஸ் புக் பண்ணுமா? சரிம்மா, இதை பண்ணி. ஏம்மா கேஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து வைக்க மாட்டியா? இப்ப அதுதானே பிரச்சனையாவே இருக்கு. ஏன் டீ கேக்குறிய அந்த கதைய? உங்களுக்கு காலேஜுக்கு பீஸ் கட்டணும் நான் அதே நினைச்சிட்டு கிடந்தேனா? கேஸ் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனையை மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு காலியான பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது, என்ன செய்யன்னு தெரியலையே. ஏமா கேஸ் புக் ஆக மாட்டேங்குமா? என்னது புக் ஆக மாட்டேங்க? ஆமாமா, புக் ஆக மாட்டேங்க. பழைய கேஸ் வாங்கி 1 மாசம் ஆயிட்டே, எதுக்கு புக் ஆக மாட்டேங்க தெரியலமா. ஏம்மா இப்ப புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காவல, 25 நாள் கழிச்சு தான் கேஸ் புக் ஆகும்னு. சுவானி, கேஸ் வாங்கி தான் 25 நாள் இருக்குமேமா? ஏம்மா இருக்காதான் இருக்கும், புக் எடுத்து பாரு. 20 நாள் 22 நாள் அந்த மாதிரி ஆயிருந்தா கூட அடுத்த கேஸ் புக் ஆகாதான். 25 நாள் முழுசா முடிஞ்சாதான் புக் ஆகுமா? ஐயோ அப்படியா? ஆமா, புக் ஆன பிறகு எத்தனை நாள் கழிச்சு வரோன்னு தெரியல. ஆனா புக் பண்றது 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியுமா? ஐயோ, இப்ப கேஸ் இல்லையேட்டி, நான் உங்களுக்கு எப்படி சமைச்சு தருவேன்? நேத்து தான் சரோஜா வீட்டுக்கு போயிருந்தேன். உங்களுக்கு காலேஜ்ல பீஸ் கேட்ட ரூபா கேட்கறதுக்கு. அப்பவே இந்த கேஸ் முடிஞ்சிருந்தா கூட அவட்ட இருக்கான்னு கேட்டுட்டு வந்திருப்பேன். இப்ப இன்னொரு தடவை இதுக்காக எப்படி கேட்க போறது? ஏம்மா அவியிட்ட மட்டும் எப்படி இருக்கும்? அவியலுக்கு 2 சிலிண்டர் தானே இருக்கும். அப்படியே அவதான் பணக்காரியாச்சே, நிறைய வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஏம்மா அது எப்படிமா? எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், இது கவர்மெண்டோடதுல. இல்லனா கேஸ் என்ன அவிய தனியாவா தயாரிக்கிறவ? அவியலுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்தாதானே உண்டு. ஐயோ, அவ வீட்டுக்கு என்னைய தானே சமைக்க வர சொல்லியிருக்கா. இனி கேஸ் காலியாயிட்டு எப்படி சமைக்க வீட்டுல? ஏம்மா எல்லா இடத்துலயும் விறகடுப்பு சமையல் தான், நீயும் அதே பண்ணு. விறகடுப்புல என்னைக்கு சமைச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு நான் அங்க போறது? அங்க போய் நேரத்துக்கு எப்படி சமைச்சு கொடுக்க முடியும்? ஐயோ கடவுளே, இதை நினைச்சாலே எனக்கு கிறுகிறுல சுத்துது. நம்ம வீட்டுல விறகு வேற இல்லையேட்டி. ஏம்மா காட்டுல போய் பறக்கிட்டு வருவோம். ஏம்மா நாங்களும் கூட வரோம். 3 பேரும் சேர்ந்து போய் விறகு பறக்கிட்டு வரலாம். நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவாளா? இப்ப ஏன் நீ விறகடுப்புல எதுவுமே செய்யறதே இல்ல? அது வந்து சத்தியா, கேஸ் வந்ததுல இருந்து இந்த விறகடுப்பெல்லாம் மறந்தாச்சு. இப்ப பழைய காலத்துல இருந்த மாதிரி விறகு பறக்கணும், விறகடுப்புல தான் சமைக்கணும்னா எப்படி செய்ய? உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், நான் அங்க வேற போய் சரோஜா வீட்டுக்கு வேற செய்யணும். அது ரொம்ப கஷ்டம். பேசாம நான் ஹோட்டலுக்கே வரேன்னு சரோஜாட்ட சொல்லிடுறேன். ஏம்மா ஹோட்டலுக்கு கேஸ் தட்டுப்பாடே ஆயிட்டான். நிறைய ஹோட்டல் மூடிட்டு இருக்காவ. மிச்சம் இருக்க ஹோட்டல்ல தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி தான் போடியாவலாம். ஐயோ, அப்ப சரோஜா ஹோட்டலோட நிலைமை? ஏம்மா இப்ப ஹோட்டல் வச்சிருக்கவிய நிலைமை எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். கேஸ் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கான். அதான் வீடுகளுக்கே 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காவ. ஹோட்டலுக்குலாம் என்ன தட்டுப்பாடாதான் இருக்கும். அவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு சரோஜா என்ன பண்ண போறா? எப்படி சமைச்சு வரவேலுக்குலாம் சாப்பாடு கொடுக்க போறா? ஏம்மா எல்லாரும் இனி பழைய காலத்துல உள்ள மாதிரி விறகடுப்பு தான் யூஸ் பண்ணணும், இல்லனா கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணணும். எனக்கு விறகடுப்புல சமைக்க தெரியும், எனக்கே அதுல எப்படி செய்யன்னு கஷ்டமா இருக்கு. ஹோட்டல்ல வேலை பாக்குறது எல்லாம் சின்ன வயசு பிள்ளைகளு, அதுவும் எப்படி விறகடுப்புல சமைச்சுக்கிடும்? ஐயோ, ஹோட்டல் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. சரோஜா நேத்து என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வேற அவட்ட போய் 1.5 லட்சம் வேணும்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். உங்களோட படிப்புக்காக தான் டி. நல்லா படிச்சு எடுத்து வேலைக்கு போய் அந்த கடனை எப்படியாவது அடைங்க. விளையாட்டுத்தனமா இருந்துடாதுங்க டி. ஒழுங்கா படிக்கிற வழியை பாருங்க. சரோஜாவோட மகன் எவ்வளவு அழகா படிச்சு இப்ப பொறுப்பா ஹோட்டலை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நீங்களும் பொறுப்பா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், சரியா? சரிம்மா. இப்ப கேஸ் இல்லல, வா விறகு பறக்க போவோம். வேண்டாம் டி, நீங்களும் போய் படிங்க. நானே போய் விறகு பறக்கிட்டு வந்து சமைச்சு சோறு தாரேன். ஏம்மா
தூக்கிட்டு வருவோம்ல, நீ ஒத்தையில எப்படி எல்லா வரவையும் எடுத்துட்டு வருவா? உனக்கும் கஷ்டம் தானே. நாங்களும் வந்தா கூட கொஞ்சம் பாக்கெட் வந்துடலாம்மா. சரிட்டி வாங்க போவோம். சுவானி உள்ள அருவா கணக்கு எடுத்துட்டு வாமா போவோம். சரிம்மா. கேஸ் இல்லாம நீ எப்படி வாழ்றதுன்னு தெரியலையே. தினந்தோறும் எப்படி வரவுக்கு அலைய முடியுமா வயசு பிள்ளைகளை கூட்டிட்டு? நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே. வாட்டல் வச்சிருக்க சரோஜாவோட நிலைமை. சூர்யா என்னாச்சுப்பா? உடனே கிளம்பி ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி போன் பண்ணா. அம்மா கேஸுக்கு ரொம்ப தட்டுப்பாடாயிடுச்சுமா. ஹோட்டலுக்கு வர கேஸ்லாம் நின்று போச்சு. லிமிட்டடா தான் தர முடியும்னு சொல்லியிருக்காங்கம்மா. என்னப்பா சொல்லியா? லிமிட்டா தான் தர முடியுமாமா? இது என்ன அநியாயமா இருக்கு? இப்படி தந்தா ஹோட்டல் எப்படி நடத்தியது? எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துடலாம், கேஸை கொண்டு ஒழுங்கா போட சொல்லு. அம்மா அதெல்லாம் முடியாதுமா. கவர்மெண்ட்ல ரூல்ஸ் போட்டிருக்காங்கம்மா, எப்படி தருவாங்க? அதனால அவங்க ரூல்ஸை நம்ம மாற்ற முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கேஸ் கிடைக்கிறது கஷ்டமா. இப்போ என்னப்பா பண்றது? எல்லா ஹோட்டலையும் எப்படி சமைக்கிறது? அதாம்மா உங்ககிட்ட கேட்கலாமே உங்களை வர சொன்னேன். சரிப்பா, கேஸ் இல்லாட்டி போட்டோம், விறகு அடுப்புல சமைப்போம். அம்மா இப்ப விறகடுப்புமே நிறைய வித்தியாசமான அடுப்புலாம் வந்திருக்குமா. அனுதான் பார்த்து சொன்னா. அந்த அடுப்பு நான் ஆர்டர் போட்டேன். எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் நாளைக்கே வந்துடும். வேற என்ன சூர்யா? வேலையை பார்க்க சொல்லு. விறகு மட்டும் தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்க. வேற எதுக்கு கஷ்டப்படணும்? இல்லம்மா விறகு பிரச்சனை இல்ல. கேஸ் இல்லைனாலும் அதுக்கு மாற்று வழி இருக்கு. ஆனா செஃப்புங்க எல்லாம் வெயில்ல இருந்து சமைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு சீட்டை மேல போட்டு விடுப்பா, மேல வச்சு சமைக்க சொல்லு. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால முடியாதா என்ன? அம்மா அதெல்லாம் ஓகே தான்மா, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா அவங்க அனல்ல எங்களால் நிக்க முடியாதுன்னு சொல்றாங்கம்மா. ரொம்ப அனலா இருக்கும் விறகடுப்பு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம விறகடுப்புல சமைச்சா பாத்திரம் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. இப்ப என்னம்மா பண்றது அவங்க சமைக்கலனா? சூர்யா என்ன இருக்கோ அதுல என்னால வேலை பார்க்க முடியும்னு சொல்லியால மட்டும் வேலைக்கு சேரு. மத்தவியெல்லாம் வேலைக்கு வேண்டாம்னு அனுப்பி விடு. அம்மா எப்படிம்மா அப்படி அனுப்ப முடியும்? அப்புறம் அவங்கள அனுப்பிட்டு நாம தாம்மா கஷ்டப்படணும். ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா. நம்மளுக்கு நிறைய ஹோட்டல் இருக்கு. சூர்யா விறகடுப்புல சமைக்கிறதுக்கு டபுளா சம்பளத்தை ஏத்துறேன்னு சொல்லு. நம்ம கேஸ் வாங்குற காசை அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துடலாம். கொடுக்கலாமா? ஆனா செய்வாங்களா என்னன்னு தெரியலையே. செய்யாத வேலை போ சொல்லு, நானே வந்து செய்யப்பா. அம்மா நீங்களா? ஆமாப்பா, ஏன் என்னால செய்ய முடியாதோ? இத்தனை நாளா கரண்டி பிடிச்ச கை தானே இது. 100 பேருக்கு இல்ல 1,00,000 பேருக்கு சமைக்கனாலும் என்னால முடியும். என்னோட ஹோட்டலை எந்த காரணத்துக்காக மூட விட மாட்டேன். சரிம்மா உங்களால ஒரு ஹோட்டலுக்கு வேணா சமைக்க முடியும். நம்மளோட மத்த ஹோட்டல்ஸுக்குலாம் யார் சமைப்பாங்க? நானே ஒரே இடத்துல ஆள் வச்சு சமைச்சு தரேன், சப்ளை பண்ணுங்க. அம்மா ஒரே இடத்துல சமைச்சு மத்த இடத்துக்குலாம் எடுத்துட்டு போறதுக்குள்ள ஆறி போயிருமேமா. அப்படிலாம் எதுவும் ஆகாது சூர்யா. நிறைய பேருக்கு மொத்தமா சமைக்க போறோம், டக்குன்னு ஒன்றும் ஆறாது. அத்தை நான் வேணா ஒன்று சொல்லட்டுமா? மார்னிங் நீங்க இங்க வந்து குக் பண்ணுங்க. ஆஃப்டர்நூனுக்கு நீங்க வேற ஒரு ஹோட்டலுக்கு போங்க. அதே மாதிரி ஈவினிங்க்கும் வேற ஒரு ஹோட்டல் போங்க. இப்படி மாறி மாறி போனா அங்க உள்ளவங்களையே நீங்க சமைக்க வைக்கலாம். நீங்க சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் எப்படி சமைக்கிறதுன்னு அதை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு விறகடுப்புல செய்ய தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களும் கத்துப்பாங்க. ஏன் எங்களுக்கு கூட சொல்லித்தாங்க. நான் ஒரு ஹோட்டலை பாத்துக்கிறேன், இவர் ஒரு ஹோட்டலை பாத்துக்கிட்டோம், நீங்க ஒரு ஹோட்டலை பாத்துக்கோங்க, மாமா ஒரு ஹோட்டலை பாத்துக்கிட்டோம். இப்படி தனித்தனியா பாத்துக்கிட்டா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஆமாம்மா அனு சொல்றது சரிதான். நீங்க ஒரு ஹோட்டலுக்கும் கொஞ்சம் நேரம் போனாலும் போதும். அங்க இருக்கவங்களுக்குலாம் இப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே போதும்மா. அவங்க நீங்க செய்யறத பார்த்தே கத்துப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. விறகடுப்புல சமைச்சா அவங்க கேட்கற டிஷ் எல்லாம் சமைச்சு கொடுக்க முடியுமான்னு தெரியல. சூர்யா அதான் கரண்ட் அடுப்பு இருக்குல்ல, அதையும் வச்சுக்கிட்ட சொல்லு. தேவையானதுக்கு அடுப்பும் போட சொல்லு. எப்படியா சமைச்சு கொடுக்கணும், கஸ்டமர் எங்கேயும் வெளியே அனுப்பிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். இத்தனை நாள் நம்ம ஹோட்டலை எப்படி நடத்தணுங்கிறது முக்கியம் இல்ல, இனி எப்படி நடத்த போறோங்கிறது தான் முக்கியம். சரிம்மா. நெட்ட மாதிரி அந்த ரோசப்பாக்காவுக்கு போன போட்டு வர சொல்லு. அவியல ஒரு ஹோட்டல பாத்துக்கிட சொல்லுவோம். அவியலுக்கு விறகடுப்புல நல்லாவே சமைக்க தெரியும். மைனி அதான் ரோசப்பாக்காவை வீட்டுக்கு சமைக்க வர சொல்லிட்டீல. பிறகு எப்படி அவிய ஹோட்டலுக்கு வருவாவே? நான் சொன்னேன் எங்களுக்கு போன் பண்ண வருவாவே. சரி மைனி இந்த பண்ணிட்டு வரேன். சூர்யா அனு சொன்ன மாதிரி நான் ஒரு ஹோட்டல்ல 2 மணி நேரம் நின்று சொல்லி கொடுக்கேன். நீ ஒரு ஹோட்டல்ல, அனு ஒரு ஹோட்டல்ல, உங்க அப்பா ஒரு ஹோட்டல்ல, பாட்டி ஒரு ஹோட்டல்ல, ரோசப்பாக்கா ஒரு ஹோட்டல்ல ஃபுல்லா பாத்துக்கிடுவாவே. சரிம்மா அப்படின்னா நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போறேன். ஏன்னா அங்க பொறுப்பா பார்க்க வேண்டியிருக்குமா. சரிப்பா சூர்யா, எந்த கஸ்டமரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு கவனமா பார்க்கணும். நம்ம ஹோட்டல் தான் நம்மளுக்கு முக்கியம். சரிம்மா நீங்க சொல்றது புரியுது. அனு நீ இங்கே இருந்து இந்த ஹோட்டலை பாத்துக்க. வா கிச்சனுக்கு போலாம். அம்மா இன்னைக்கு சிலிண்டர் இருக்குமா? நாளைக்கு தான் விறகடுப்பு வருது. இங்க பா சூர்யா, எந்த நேரத்துல கேஸ் காலி ஆகலாம். அதனால 4 செங்கலையாவது கூட்டி வச்சு தயாரா வைங்க. விறகு இருந்தாலே போதும், சமைச்சு கொடுத்துடலாம். யாருமே சாப்பாடு இல்லைன்னு போயிடக்கூடாது. புரியுதா சூர்யா? நீங்க சொல்றது புரியுதுமா. ஆமா உன் தம்பி எங்க? அத்தை அவரு ஏதோ புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னது சினிமா பார்க்க போயிருக்கானா? பேதி இருப்பாங்க, இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு சினிமா ரொம்ப முக்கியமா போயிட்டாமா? இங்க பார் சூர்யா, அவனுக்குலாம் வேற வேலையை கொடுத்துறாத. சப்ளையர் வேலையை கொடு, அப்பதான் அவெல்லாம் சரி வருவான். மைனி
ரோசா பக்காவுக்கு போன் போட்டு அவன் விரவு பறக்குக்கு போயிருக்காவலாம். என்னது வேற பிறக்கா? ஆமா மைனி, அவன் வீட்டுல கேஸ் காலியாகி போச்சான். அதனால விரவு பறக்க போயிருக்காவலாம் மைனி. உடனே வர சொன்னியா? நாளைக்கு வரேன்னு சொன்னாவ மைனி. இப்பயே வந்தாவனா எல்லாத்தையும் சொல்லிடலான்னு பார்த்தேன். சரி நாளைக்கே வர சொல்லு, நம்மளோட மெயின் பிரான்ச்சுக்கு வர சொல்லு. சரி மைனி, உடனே போன் பண்ணி சொல்லிடுறீ. இங்க பார், காலைல 6 மணிக்கு இங்க வந்துடணும்னு சொல்லிடு. அதே மாதிரி நீ அங்க இருக்கணும். ஏன்னா கேஸ் தட்டுப்பாடா இருக்கனால நம்ம தான் இறங்கி வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சரி மைனி.